ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வீடியோவில் நல்லா மொறுன்னு அரிசி முறுக்கு எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கல வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முறுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே வாணலியில் நான் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. இது ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, லேசாக வறுத்தா போதும். வறுத்த மாவை வேறொரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கலாங்க. நான் வறுத்த உளுந்தை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாங்க. கருப்பு எள்ளு சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நான் எண்ணெய் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாங்க. இந்த எண்ணெய் காய்ச்சி சேர்த்துறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு வரும், அதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா நிற்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. முறுக்குக்கு மாவு நல்லா பதமாக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. அடுத்தது முறுக்கு பிடிக்கிற லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் முறுக்கு பிழியும் போது நமக்கு ஒட்டாமல் வருங்க. இப்போ எண்ணெய் தடவியாச்சுங்க. ரெண்டுலேயும் இந்த மாவை இப்போ இந்த மாதிரி பிடிச்சி முறுக்கு பிடியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து இந்த முறுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா பழக்கமாக இருக்கிறவங்க எண்ணெயிலே அப்படி புழிஞ்சு விடுவாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த முறுக்கு போட்டுடலாம். மிதமான சூட்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மைகோதி வச்சு இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துடலாங்க. நல்லா மொறுன்னு அரிசி முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.